கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை உயிர்ப்பியும் என்கிற இந்த குறுஞ்செய்தியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். 2018 வருடம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாக இருந்த ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் அவருடைய கிரிக்கெட் அணியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இங்கிலாந்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட் நிமித்தமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அப்பொழுது 3வது டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தோற்கிற நிலைமை வந்த பொழுது ஸ்டீவ் ஸ்மித்தினுடைய அணியை சேர்ந்த ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த ஒரு பிளேயர் என்ன செய்தாருன்னா, பாலை அவர் சாண்ட் பேப்பர் மாதிரியான ஒன்றை வைத்து அதை ஸ்கிராச் பண்ணிட்டார். அது கேமராவில் படம் பிடிக்கப்பட்டது நிமித்தமாக அது எல்லாருக்கும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த போட்டியில முடிந்த பிறகு அந்த சாண்ட் பேப்பரை வச்சு பாலை சேதப்படுத்தினதான அந்த கிரிக்கெட் பிளேயரும் அவரோடு கூட ஸ்டீவ் ஸ்மித்தும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறினதுனால அவங்க சொன்னாங்க, இது தனிப்பட்ட விதத்தில் அந்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ண பிளேயர் மாத்திரம் பண்ணலை, நாங்கள் எங்கள் டீமில் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த தவறை செய்தோம் என்று சொல்லி ஸ்டீவ் ஸ்மித் ஒப்புக்கொண்டார். அது நிமித்தமாக என்ன நடந்தது என்று சொன்னால், ஆஸ்திரேலியாவில் உலகம் முழுவதிலுமே கூட நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக ரொம்ப தவறான காரியங்களை முன்வைக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் செய்த தவறுகளை நிறைய பேர் கண்டித்தார்கள். ஏன் ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் கூட அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாரு. அப்போ அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஸ்டீவ் ஸ்மித் பத்திரிகையாளர்கள் முன்பதாக நான் என் தேசத்திற்கு துரோகம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுது ஒரு பேட்டி கொடுத்தார். ஸ்டீவ் ஸ்மித் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2018 நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, நிறைய ஸ்பான்சர்ஷிப் வச்சிருந்தாரு, ஒரு குட் பிளேயரா இருந்தாரு. ஆனா அவர் செய்த அந்த மதியனமான ஒரு சின்ன காரியம் எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் அவர் இழந்து போய் ஒரு வருடம் கிரிக்கெட்ல விளையாட முடியாத அளவிற்கு ஒரு மனவேதனை அவருக்கு கொடுத்தது. இன்னைக்கு கூட அருமையானவர்களே, ஒரு ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்ற ஒரு தலைச்சிறந்த ஒரு மனிதனாக கூட இருக்கலாம், அவர்கள் செய்கிற ஒரு மதியனமான ஒரு காரியம் அவருடைய அந்த பெயரை புகழை கெடுத்துவிடும். பரிமள தைலம் விலையேற பெற்ற ஒன்றுதான், ஆனால் அதில் ஒரு செத்த ஈ விழுங்குகிற பொழுது அதனுடைய அந்த வாசனையை அது கெடுத்து போட்டுவிடும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய பாவம், சிறிய ஒரு மதியீனமான காரியத்துக்கு நாம் இடம் கொடுத்து நாம் நிற்போம் என்று சொன்னால், அந்த மதியீனமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சேர்த்து வைத்த பெயரையும் புகழையும் ஏன் நல் மதிப்பையும் ஜனங்களிடத்திலிருந்து கெடுத்து போடுவிடும். அதனால நம்ம அதிக கவனத்தோடு கூட தேவனிடத்தில் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.